சீமானுக்கு போடக்கூடிய வாக்குகள் இந்த முறை அது வந்து செல்லாத வாக்கு, செல்லா காசு மாதிரி தான். ஓகே, பொதுவாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு எண்ண ஓட்டம் இருக்கும். என்னன்னா நம்ம போடுற கட்சி ஜெயிக்கணும் அப்படி யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 50% பேர் இருப்பாங்க. நான் ஓட்டு போட்டா ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போடுவேன் அப்படி. மீதம் இருக்கக்கூடிய 50% பேர் தான் சித்தாந்தம், கட்சி, லொட்டு லொஸ்குன்னு பார்த்து போடக்கூடியவங்க. அதுல ஒரு பெருங்கூட்டம் போயிட்டு சீமானுக்கு ஓட்டு போறாங்க. தப்பு கிடையாது. நானே கூட சொல்லியிருக்கேன் 2019, 21 ரெண்டு தேர்தலையுமே சீமானுக்கு வாக்கு செலுத்துங்க, அவர் ஒரு மாற்றம், அவர் மாற்றம். ஆனா ஒரு மாற்றமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அது ஒரு ஏமாற்றம், ஒரு காணல் நீர். அந்த புரிதல் எப்போது வரும்னா, நான் தான் சொல்றேன்ல, நீ சீமானை ஆதரிக்கக்கூடிய காலகட்டம் என்பது உன்னுடைய அப்பாவினுடைய காசுல நீ வண்டிக்கு பெட்ரோல் போட்டு ஓட்டக்கூடிய காலகட்டம். நீ சீமானை ஆதரிப்ப. நீனா சம்பாதிச்சு சொந்தமா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு பைக்கை வாங்கி அதுக்கு நீ சொந்த காசுல பெட்ரோல் போட்டு ஓட்டுவல, அன்னைக்கு அதனுடைய வழி, அந்த உழைப்பினுடைய வழி உனக்கு தெரியும் பொழுது நீ கண்டிப்பா சீமானுக்கு வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்க மாட்டே. நீ அந்த இடத்தை விட்டு நகர்ந்துருவ. ஏன்னா உனக்கு வாழ்க்கையினுடைய நிதர்சனம் என்ன என்பது புரிய ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை எவ்வளவு உனக்கு கடினமாக நடத்துங்கிறது உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீ ரியாலிட்டிக்குள்ளார வந்துருவ. ஒரு ஃபேண்டசிக்குள்ளார நீ இருக்க மாட்டே. அப்படியான ஒரு ஃபேண்டசி உலகத்தில் இருந்து பேசக்கூடிய ஒரு சீமான் 1 கோடி வாக்கே நம் இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காரு. 2021 ஒரு 50 லட்சம் வாக்குகள் அவர் எட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இலக்கு இருந்தது.